is a difference between living and having life. வாழுகிறது என்பதும் வாழ்க்கை உள்ளது என்பதும் வித்தியாசம் உண்டதா இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக பூமியிலே வாழ்வதற்கும் ஜீவனோடு இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சில தன்மைகளும் சில காரியங்களும் குடும்பத்தில் இருக்கிற சில நன்மைகளும் நன்றாக வேலையும் குடும்பங்களும் வீடினுடைய காரியங்களும் ஒருவேளை காரும் பைக்கும் உலகத்தின் சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் எனக்கு நேரிட்டால் நான் சரியாக வாழ்வேன் என்று நீங்கள் எண்ணிக்கை உள்ளவர்களா இருக்கலாம். கர்த்தர் எனக்கு இவைகள் எல்லாம் எனக்கு மண் சார்ந்த காரியங்களை கொடுப்பதனால் என்னுடைய வாழ்க்கை தரங்கள் உயர்ந்து நான் வாழ்க்கை வைத்திருக்கிறேன், இல்லாட்டி வாழ்க்கை எனக்கு உண்டாயிருக்கும் என்கிற நினைவு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை என்பது வேற, ஜீவன் உடையது என்பது வேற. There is a difference between living and having life, the substance of life. தேவனுடைய ஜீவன் இருப்பது என்பது வேற. ஜீவன் என்பது எங்க இருக்கும், உண்மையாகவே வாழ்வு எங்க இருக்கும் என்று வேதாகமத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை வாசித்து உண்மையான ஜீவனினுடைய தன்மைகளையும் அவற்றை பெற்றுக்கொள்ளும் வழிமுறைகளையும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஒருவேளை நீங்கள் பேப்பர் பேனா வைத்திருந்தால் சொல்லப்படுகிற காரியத்தை வேகமாக நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அநேக காரியங்களை பேச போகிறோம். கர்த்தருடைய தன்மைகளும் மகிமையும் உண்டாயிருக்கட்டும். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த ஜீவன் எங்கே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது பூமியிலே கொடுக்கப்பட வேண்டும், சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் கட்டளையிடப்பட வேண்டும். ஆனால் அவை பூமியிலே ஒரு வேலையிலேயோ ஒரு பொருளிலேயோ ஒரு ஜீவனிலேயோ ஒரு வீட்டிலேயோ ஒரு நிலத்திலேயோ இருந்து அது வராது. அது எங்கிருந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்னவென்றால் அது தேவனாய் இருந்தது. 2ஆம் வசனம், அவர் தேவனோடு இருந்தார், வார்த்தையும் தேவனும் ஒன்றாக இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்து எதை செய்கிறது? 3ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஏ அண்ட் இசட், அல்பா அண்ட் ஒமேகா, அலஃப் அண்ட் டவ் என்று சொல்லுகிறது போல ஆண்டவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அது ரெண்டு அப்பரட்டஸ் மாதிரி வாசல் போல இருந்தது. அவற்றிலிருந்து சகலமும் உண்டாக்கப்பட்டது. அது தேவனாய் இருந்தது, வார்த்தையாய் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அதன் மூலமாக அந்த வாசல் மூலமாக சகலங்களும், சகல பார்க்கிற காரியங்களும், காணப்படுகிற காரியங்களும், காணப்படாத காரியங்களும், கர்த்தத்துவங்களும், மகத்துவங்களும், ராஜ்யங்களும், சிங்காசனங்களும் உண்டாயிருந்தது. அதற்கப்புறம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் 4ஆம் வசனம், அந்த வார்த்தை அந்த தேவனுக்குள் ஒன்று இருந்தது, அந்த இடத்துல இருக்கிறதுக்கு பெயர் ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவன் இருந்தது, அதுதான் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆகவே ஜீவன் எங்க இருக்கிறது? தேவனுக்குள் இருக்கிறது, வார்த்தையாகிய தேவனுக்குள் இருக்கிறது. நான் சொல்லுகிற அந்த வார்த்தையை உங்களுடைய சிந்தனையிலே ஒரு விசை திரும்ப சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜீவன் தேவனுக்குள் இருக்கிறது, ஜீவன் தேவனுக்குள் இருக்கிறது. Life is not on earth, life is inside God. தேவனுக்குள் இருக்கிறது, ஜீவன் என்பது தேவனுக்குள் இருக்கிறது. வாழ்க்கையின் மண்டலங்கள் தேவனுக்குள் இருக்கிறது, வாழ்க்கையினுடைய காரியங்கள் தேவனுக்குள் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் இயேசுவுக்குள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட வேண்டிய பாதைகள் இயேசுவுக்குள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டிய எல்லா விஷயங்களும், நன்மையும், செழிப்பும், பரிபூரணமும், சம்பூரணமும் தேவனுக்குள் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. Life is in God என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்று போட்டுக் கொள்ளலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்று சொல்லலாம். வார்த்தை, தேவன், ஒளி, வெளிச்சம், மூன்றும் எல்லா பண்புகளும் சேர்ந்து மொத்தமாக அவைகள் இருக்கிறதா இருக்கிறது. வெளிச்சம் வந்தால் அந்த இடத்துல ஜீவன் வரும், வெளிச்சம் வந்தால் அந்த இடத்துல தேவன் வருவார், வெளிச்சமும் ஜீவனும் வந்தால் அந்த இடத்துல வார்த்தை வரும், வார்த்தை வந்தால் ஒளி வரும், வார்த்தை வந்தால் ஜீவன் வரும், தேவன் வந்தால் வார்த்தை வரும். எல்லாம் சேர்ந்து ஒன்று போல இருக்கிறது போல அவைகள் சேர்ந்து வைக்கப்பட்டதா இருக்கிறது. இதோடு சேர்ந்து இந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று இன்னொரு தன்மையும் நாம் சேர்க்க போகிறோம். வார்த்தை, தேவன், ஜீவன், ஒளி என்று இருக்கிறது. இதோடு சேர்ந்து இன்னொரு காரியத்தை, தேவன் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதே யோவான் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவி என்கிற மண்டலத்திலும் உண்மை என்கிற ஒரு வாசல் வழியாகவும் அப்பரட்டஸ் வழியாகவும் டைமென்ஷன் வழியாகவும் உள்ளே சென்று ஆவியின் பிரமாணங்களிலே அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார். இப்போது அதோடு சேர்த்து ஒன்னு சேர்க்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை, தேவன், ஜீவன், ஒளி, ஆவி.
ஆவியின் மண்டலத்துக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. ஆவியின் மண்டலத்துக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. மாம்சிக மண்டலத்திலே ஜீவன் இல்லை. நீங்கள் செயல்படுத்துகிற காரியங்களிலே ஜீவன் இல்லை. ஒருவேளை நன்றாக இருக்கிறது போல இருக்கும், but there is no life upon the face of the earth. பூமியில எந்த இடத்துல எவ்வளவு பெரிய காரியங்களை வாங்கினாலும் சரி, 10,000 கார் வைத்திருந்தாலும் சரி, 25,000 நிலம் வைத்திருந்தாலும் சரி, பல ஏக்கர் காரியங்களை வைத்திருந்தாலும் சரி, ஜீவன் இல்லை. ஏனென்றால் ஜீவன் என்பது ஆவிக்குள்ளாக தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே வாழ்க்கை என்பது என்ன? ஒரு சூத்திரத்தை நான் சொல்லுகிறேன். Life is in the spirit, life is spiritual. வாழ்க்கை என்பது ஆவியாய் இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆவியாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக கூடாது. நீங்கள் மறந்து போனீர்கள் என்றால் வாழ்க்கையில பல ஆண்டுகளை நீங்கள் தொலைத்து விடுவீர்கள். Life is in the spirit. ஆவி வாழ்க்கையாய் இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆவியாய் இருக்கிறது. Life is not cultural, life is not psychological, life is not philosophical, life is not social, life is in the spirit. வாழ்க்கை என்பது ஆவியாய் இருக்கிறது. அது பூமியிலே இல்ல, பிரமாணங்களிலே இல்ல, தத்துவங்களிலே இல்ல, கொள்கையிலே இல்ல, அவைகள் மனநிலையிலே இல்ல, பிரமையிலே இல்ல, அவை ஆவியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஜீவன் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால், ஜீவனுள்ள காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஜீவனுடைய கிரியைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவியின் மண்டலங்களுக்கு செல்ல வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தொழுது கொள்பவர்கள் ஆவிக்கு செல்ல வேண்டும். தேவனை தேடுகிறவர்கள் ஆவியை நோக்கி செல்ல வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியின் மண்டலங்கள் எப்படி உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இந்த ஆவிக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. இந்த ஆவியின் பிரமாணமும் ஆவியின் காரியத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த ஆவிக்குரிய காரியத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்படி இந்த ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் யோசித்தால், அதையும் உடனே ஆண்டவர் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு ஜீவன் தேவை. கண்டிப்பாக பூமியிலே வாழும் பொழுது மனிதனுக்கு ஜீவன் தேவை. எல்லாவற்றையும் அவன் சரியாக செய்து ஜீவனோடு அவன் இருக்க வேண்டும். அது வேண்டும் என்றால் அவன் ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டும். ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டும் என்றால் எப்படி செல்ல வேண்டும்? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து, ஒருவன் நிக்கோதேமு என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் ராக்காலத்திலே வருகிறான். வந்து அவன் தேவனை நோக்கி பேசுகிறான். 3ஆம் வசனம், அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். 3ஆம் வசனம், இயேசுவுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆவிக்குள்ளாக செல்ல வேண்டும். வாழ்க்கையின் ஜீவனையும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். பூமியிலே பிறந்த மனிதன் திருப்பியும் பிறக்க வேண்டும். உடனே பெரிய ஞானியான அவன் சரியான ஒரு கேள்வியை கேட்கிறான். பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்கிறான். 4ஆம் வசனம் பாருங்க. அதுக்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷனுக்கு 50 வயசு ஆயிட்டு 30 வயசு ஆயிட்டு வயசாகி போனா அவன் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2வது உள்ள போக முடியுமான்னு கேட்கிறான். எவ்வளவு ஒரு பயங்கரமான அறிவு! டக்குனு மூளை எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. அம்மா வயித்துக்குள்ள எப்படா திரும்பி போறது? என்னையா பேசுற? மறுபடியும் பிறக்கணும்னா என்ன அர்த்தம்? திருப்பி எப்படி பிறக்க முடியும்? நான் எப்படி அம்மா வயித்துக்குள்ள திருப்பி பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். உடனே ஆண்டவர் புதிதாக ஒரு பிறப்பை குறித்து பேசுகிறார். ஜீவன் வேண்டும் என்றால், உலகத்திலே பூமியிலே நீங்கள் ஜீவனோடு வாழ வேண்டும் என்றால் ஆவியின் பிரமாணமாகிய ஒரு இடத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். 5ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மாத்தி வாசிக்கிறேன். ஆவியில் பிறந்தவன் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆவியில் மறுபடியும் பிறந்தவன் மாத்திரம் தேவனுடைய ஜீவனையும் எல்கைகளையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற வாழ்க்கையின் பிரமாணங்களையும் பெற்றவனாய் அவன் இருக்கிறான். அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியிலே பிறக்க வேண்டும். இது என்ன சாத்தியமா இருக்கிறது? ஒரு மனிதன் பிறக்க வேண்டும் என்றால் தாயின் வயிற்றிலே 9 மாதங்கள் அவன் இருக்க வேண்டும். அதிலே எல்லா எலும்புகளும் வளர வேண்டும். எல்லா ஆர்கன்ஸும் அவனுக்கு புதிதாக உருவாக்கப்பட வேண்டும். அவன் தாய்க்கில் இருந்து அநேக சக்தியும் தாயிட்டிருந்து சத்துவத்தையும் அவன் பெற்று சரியான நேரத்தில் சரியாய் அவன் பிறக்க வேண்டும். அதற்காக அந்த தாய் காத்துக்கொண்டே இருப்பாள். சரியான காலம் வரைக்கும் காத்துக் கொண்டு இருப்பாள். அப்பொழுது கற்ப வேதனை என்று ஒன்று வரும். அதுக்கு பின்புதான் பிள்ளை பிறக்கும். ஆனால் ஆவிலே பிறக்கிறதுக்கு எத்தனை மாசம் வயிற்றில் இருக்கணும்? எத்தனை மாசம் ஆகும்? எப்படி அதனுடைய காரியங்கள் இருக்கு? ஒன்னும் புரியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது அதுக்கு பதில் இருக்கிறது. பாருங்கள் 6ஆம் வசனம்,
யோவான் 3:6 மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். அது எப்படி பிறக்கும் தெரியுமா? 8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. அது மாதிரியே ஆவியில் பிறந்தவன் எவனோ அவன் இப்படி இருக்கிறான் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நான் இங்க நின்னுட்டு இருக்கிறேன், காத்து அடிக்குது, எங்க இருந்து வருது எனக்கு தெரியாது, அந்த காத்து எங்க போகுது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இங்க இருக்குன்னு தெரியும், இங்க இருக்குன்னு தெரியும். அப்படிதான் ஆவியில பிறப்பான். எப்படி ஆரம்பிக்குது தெரியாது, எப்படி முடிய போகுது தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும், பிறந்துட்டேன்னு தெரியும். ஒண்ணு மட்டும் தெரியும், மறுபடியும் ஏதோ நடக்குதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. அவனுக்கு எத்தனை மாதங்கள் ஆச்சு அது தெரியாது. ஆகவே ஆவியினுடைய ஆரம்பங்கள் விசித்திரமானவைகள். இப்படி ஒரு சென்டென்ஸ் சொல்றவங்களுக்கு புரிதான் பாருங்களேன். ஒருவன் பிறக்காமலே பிறந்தான், ஒருவன் இறக்காமலே இறந்தான், ஒருவன் நடக்காமலே நடந்து கொண்டிருக்கிறான், ஒரு மீட்டிங் ஆரம்பிக்காமலே ஆரம்பித்தது, அது முடிவு பெறாமலே முடிவு பெற்றது. இது ஏதோ லூசு மாதிரி ஏதோ வளர்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆகவே புரிய முடியாது. அது போலதான் ஆவியின் ஆரம்பங்கள் இருக்கும். எப்படி ஆரம்பிச்சு தெரியாது, எப்படி தொடங்கிச்சு தெரியாது, எந்த வழியா வந்துச்சு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இருக்குன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That is the power of the birth of the spirit realm. ஆவியினுடைய மண்டலங்களினுடைய ஆரம்பங்களும் ஆவியிலே வாழ்கிறவனுடைய மனிதனுடைய நிலைகளும் அப்படிதான் இருக்கும். எங்க இருந்து வந்துச்சு, எந்த வழியா வந்துச்சு, எத்தனை மாசம் காத்திருந்தா, எத்தனை வருடங்கள் காத்திருந்தா, வாக்குத்தத்தங்கள் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு, அப்படிலாம் கணக்கு கிடையாது. இருக்கா, இருக்கு, அதான் கணக்கு. ஹல்லேலூயா. எப்படி வந்துச்சுலாம் தெரியாது, எப்படி போதும் தெரியாது. That is the dimension of the spirit man. ஆவியிலே ஜீவனை உடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வழிவகுத்துவம் இப்படிதான் இருக்கும். அவருடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கும். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவன் ஆவியிலே இருக்கிறது. ஆவியிலே மறுபடியும் பிறந்தால் தான் ஜீவனுடைய எல்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையை ஆண்டவர் தானாகவே திறந்து உங்களுடைய வாழ்க்கையில தொடக்கத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் நாளிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல அம்சங்களும் ஆவிக்குரிய மண்டலத்திலே கோடடிக்கப்பட்டிருக்கிறது. Everything that you need is in the spirit realm. வாழ்க்கைக்கு தேவையான சகல சத்துவங்களும், சகல மேப்பும், சகல ப்ளூ பிரிண்டும், சகல வழிமுறைகளும் அவைகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் கோட்டடிக்கப்பட்டு அவைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது அங்கிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டோட சிங்காசனத்திலிருந்து ஜீவன் நதியாக பாய்ந்து வருகிறது என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Substance of life as a water content. ஒரு திரவிய வடிவத்திலே அது வடிந்து ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து புறப்பட்டு என்னை நோக்கி வருகிறதா இருக்கிறது. எந்த வழியா வந்து என்னத்தோட எனக்கு தெரியாது. அது மார்ஸ் வழியா வருமா, வீனஸ் வழியா வருமா, மேல இருந்து 40,000 கிலோமீட்டர் தாண்டி வருமா எனக்கு தெரியாது. ஒண்ணு மட்டும் தெரியும், ஆவியினுடைய மண்டலங்கள்ல வருங்கிறது தெரியும். அது எப்படி வருங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். Hallelujah, hallelujah. The definition of the spirit realm is it is here. ஆவியினுடைய மண்டலத்தினுடைய டெஃபினிஷன் என்ன தெரியுமா? இங்க இருக்கு. Hallelujah. நம்ம மூளை எப்பவுமே ஆரம்பம் இல்லாம ஒண்ணு நடந்துச்சுன்னா புரியவே புரியாது. வேலை பார்த்தாதான் சம்பளம், வேலை பார்க்காம சம்பளம் கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன? கவனித்தனம். இன்னொருத்தன் படிக்கிறான், படிக்காமலே பாஸ் ஆனா அவனுக்கு பேர் என்ன? சிரிக்கான். படிக்காமலே பாஸ் ஆறது எப்படி? ரொம்ப அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன படிக்காமலே படிச்சவன் தான் பாஸ் ஆகணும், வேலை பார்த்தவன் தான் சம்பளம் கிடைக்கணும். ஆனா கர்த்தருடைய காரியங்கள் ஆரம்பங்கள் இல்லாமல் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாதபடி, எந்த வழியா ஜீவன் வருகிறது என்று தெரியாதபடி ஒரே ஒரு தன்மை மட்டும் புரிதல் உள்ளதா இருக்கும், இங்க இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தோடு இணைந்து ஆவியிலே நடக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் எல்கைகளும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்கைகளும் மாற்றப்படும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறது, அது ஜீவனாய் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விடுதலை ஆவிக்குரிய மண்டலத்திலே ஜீவனாய் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற வல்லமை ஆவிக்குரிய மண்டலத்திலே ஜீவனாய் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் ஆவிக்குரிய மண்டலத்திலே ஜீவனாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஒன்று புரிய வேண்டும். How to operate in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்தில் எப்படி நீங்கள் ஆளுகை செய்வது, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து எப்படி பூமியிலே வாழ்வது. நான் சாதாரண மனிதனாய் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சாதாரண மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஆவியிலே நின்று கொண்டு
வாழ்ந்து கொண்டிருப்பது. இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வந்து பிரோஜனமே கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் நல்லா இருப்போம், அந்த விசுவாசம் நல்லதுதான். இறந்ததுக்கு அப்புறம் பரலோகத்தை செல்லி பார்ப்போம். இப்ப ஒழுங்கா என்ன பிரயோஜனம்? இப்ப சரியா இல்லாம எல்லாம் பாபா பாபா மாதிரி இருந்துச்சு, அதுக்கு அப்புறம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் உங்களுடைய இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லவனா இருக்கிறது போல இல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலும் ஆவியில நடக்கும்படியாகவும் அடுத்த மறுமை உலகத்திலும் ஆவியில நடக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கிறது, ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த ஜீவனை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்மத்திலே வந்திருக்கிறார். How to operate in the spirit. இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுத்தும் பொழுது எப்படி வருது, எங்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது. அந்த இம்பல்ஸ் எப்படி வருது, எப்படி ஹிட் ஆகுது, அது எப்படி நம்ம வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆகவே ஆவிக்குரிய மண்டலத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் வைத்திருந்து அதனுடைய நிலைப்பாடுகள் சரியாக வைத்திருந்து பெற்றுக்கொண்டு சரியாக அவற்றை செயல்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்தின் சில ரகசியங்களையும் ஆவிக்குரிய மண்டலத்திலே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை நெறிகளை பூமியிலே கட்டவிழ்த்து அதிலே நடக்குவதற்கான பண்புகளையும் நான் உங்களுக்கு சில காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சோ இன்னைக்கு நாம் பேச போகிற காரியம் how to operate in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலத்திலே செயல்படுகிறது எப்படி, ஆவிக்குரிய மண்டலத்திலே தான் ஜீவன் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற ஜீவனை நான் பெற்றுக்கொள்வது எப்படி, பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே வெற்றி உள்ளவனாக தோற்று ஜெயிக்கிறவனாக அல்ல, வெற்றி உள்ளவனாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை மேலே ஏறி கீழே ஏறி மேலே ஏறி கீழே ஏறி வருகிற அனுபவம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பவுமே இப்படி இருக்கிற அனுபவம் தான். ஹல்லேலூயா. தோக்கிற மாதிரி இருக்கு, ஆனா தோக்கிற மாதிரி தெரியாது. எனக்கு மட்டும் தான் சரியா தெரியும். ஏனென்றால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடைபெறும். அவன் கீழே போற மாதிரி தெரியும், ஆனா கர்த்தர் விதையை வைத்து மேலாக வைக்கிறவனாய் இருக்கிறார். எப்பொழுதுமே ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொண்டவன் more than conquerors எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயத்தை காட்டிலும் மேலாக நிலையில நின்று கொண்டு ராஜாங்கத்தில் நின்று கொண்டு போராடுகிறவனாய் பேசுகிறவனாய் நிலைப்படுத்துகிறவனாய் நிற்கிறவனாய் கர்த்தர் எல்லா கிறிஸ்தவனுக்கும் நியமித்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலங்கள் எப்படி ஆளுகை செய்யும், ஆவிக்குரிய மண்டலத்திலே எப்படி நடப்பது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, கர்த்தர் எனக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு தன்மைகளிலும் எப்படி நான் நிலைத்து நிற்பது என்று நாம் இந்த நாளிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் இந்த காலங்களில் உடைய வாழ்க்கையும் உடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களையும் முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி அமைப்பாராக. ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய ஒரு ரகசியம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளாக சென்ற உடனே ஒரு தன்மை நீங்கள் சரியாக நீங்கள் பார்க்க முடியும். தேவனை தரிசித்தவர்களும் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்த ஒவ்வொரு மனிதர்களும், இல்லாவிட்டால் சில புத்தகங்களை எழுதினவர்களும், இல்லாவிட்டால் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும், ஆவிக்குரிய பிரமாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களும், நான் சொல்ல போகிற இந்த கருத்துக்கு அவைகள் முரண்பாடாக இல்லாமல் சரியாக அவைகள் இருக்கிற இருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன். He is entering into the spirit realm. மனித மாம்சிக இடத்திலிருந்து பிசிக்கல் realmல இருந்து ஷிஃப்ட் ஆகி அப்படியே சட்டக்குன்னு மாத்தி வேகமாக டைம் டிராவல் மாதிரி பண்ணி ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளாக போறாங்க. உள்ள போன உடனே உள்ள என்ன இருக்கு பாருங்களேன். ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருந்தார். அவர் எப்படி இருந்தார்னா பார்வைக்கு வச்சிர கல்லுக்கு பத்திரமாதாக்குக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி வானவில் இருந்தது. அது மரகதம் போல் தோன்றினது. சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 சிங்காசனங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதை யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி 24 சிங்காசனங்கள் கிளாக் மாதிரி இருந்துச்சு. நடுசுல ஆண்டவர் நிக்கிறாங்க. சுத்தி 24 சிங்காசனங்கள் இருந்தது. அந்த சிங்காசனத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிங்காசனத்துல அவங்க மேல இருக்கிறவங்க வந்து சிரசுல பொன்முடி தரிச்சிருந்தாங்க. அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். 5ஆம் வசனம். சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடிமுழக்கங்கள், சப்தங்கள் வந்தன. அதுக்கு முன்பதாக 7 ஆவிகளாகிய 7 தீபங்கள் இருந்தன. 6ஆம் வசனம். சிங்காசனத்துக்கு முன்பதாக பளிங்கு கோப்பான கண்ணாடி இருந்தது. அந்த சிங்காசனத்தில் 4 ஜீவன்கள் இருந்தது. ஒன்றும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறையப்பட்டிருந்தது. முதலாம் ஜீவன் சிங்கம் போல இருந்துச்சு. 2ஆம் ஜீவன் காளை போல இருந்தது. 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போல இருந்தது. 4ஆம் ஜீவன் கழுகு போல் இருந்தது. அந்த கழுகுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. உள்ளேயும் வெளியும் கண்கள் நிறைந்தவைகளாய் இருந்தன.
கண்கள் சும்மா அப்படி கண் இருக்குன்னு யோசிக்காதீங்க. அது பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ஒட்ட மாதிரிலாம் இருக்காது. உள்ள கண் இருக்கும். இங்க ஒரு கண் இருந்துச்சுன்னா அது வயரிங் போய் மைண்ட் கீழே எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு கண் எக்ஸ்ட்ரா போட்டா அது வந்து எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளேயும் வெளியும் கண் இருந்துச்சுன்னா எம்பிபிஎஸ் ஒரு செகண்ட்ல தோத்து போயிடும். புதுசா ஒரு கண் இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னே தெரியாது, எப்படி உருவாச்சுன்னே தெரியாது. எல்லாமே மாற்றப்பட்டு விசித்திரமான ஜந்துகள் அங்க இருந்தது. டிராகன்ஸ் இருந்தது. இதெல்லாம் டிராகன்ஸ் மாதிரி நீங்க யோசிக்கணும். 4ஆம் வசனம் பாருங்க, 4 ஜீவன்கள் இருந்தது. அந்த 4 ஜீவன்களுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. உள்ளேயும் வெளியும் கண்களால் நிறைந்திருந்தது. அங்க சப்தங்கள் இருந்தது, இடி முழக்கங்கள் இருந்தது, மின்னல்கள் இருந்தது. அங்க எல்லாரும் பேசிட்டே இருந்தாங்க இரவும் பகலும். பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற சப்தம் நிறைந்ததா இருந்தது. போன உடனே நீங்கள் பார்க்கிற முதல் காரியம் என்னவென்றால், there will be order and system and ranking in the spirit realm. இதை நீங்க புரியாத வகையில ஆவிக்குரிய உலகத்துல ஒரு சொட்டு நீங்க வளர முடியாது. இதை புரியலன்னா ஆவிக்குரிய உலகத்துல நீங்க காலடி எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேணா முயற்சி பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு பல வருடத்தை உங்களுக்கு காப்பாற்றி விட்டேன் என்று நான் எண்ணுகிறேன். There will be system, order and ranking in the spirit realm. ஆவிக்குரிய மண்டலங்கள் எப்படி செயல்படும் என்றால், அவைகள் சிஸ்டமாக இருக்கும், சரியான நிலைப்பாடுகள் உள்ளதாக இருக்கும், ரேங்க் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆர்டராக இருக்கும், பயங்கர சீரா இருக்கும். சிங்காசனம் இருக்கும், 24 மூப்பர்கள் இருப்பாங்க. அதுக்கு பின்பதாக பளிங்கு கோப்பான இது இருக்குது, 4 ஜீவன்கள் இருக்குது, 7 குத்துவிளக்கு இருக்குது, குத்துவிளக்கினுடைய தீபங்கள் இருக்கிறது, 7 கொம்புகள் உள்ள ஆண்டவர் நடுசுல இருக்கிறார், 7 ஆவிகள் புறப்படுகிறது. வரிசையாக, ஆர்டராக, கிரமமாக, லேயர் லேயராக, ரம்மாக, உலகம் உலகங்களாக, ஒரு தன்மையில் இன்னொரு தன்மை, இன்னொரு தன்மை இன்னொரு தன்மை, இன்னொரு தன்மை இன்னொரு தன்மை என்று வரிசையாக கிரமமாக ரேங்கிங் சிஸ்டம் போட்டு சரியாக வைக்கப்பட்டிருப்பது இந்த ஆவிக்குரிய உலகம். நம்ம வீடு தான் நூலாம் அடையா இருக்கும். நம்ம வீடு தான் அது வந்து அசிங்கமா இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கும், அடுத்த நாள் பயங்கர குப்பையா இருக்கும். அந்த குப்பையோட உட்கார்ந்துட்டே இருப்போம். திடீர்னு ஒரு ஆள் வெளியே இருந்து ஒரு ஆள் வந்த உடனே நமக்கு கண்ணுக்கு தெரியும், வீடு எவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உடனே எல்லா வேலையும் பார்ப்போம். நம்ம வீடு அப்படிப்பட்ட ஆட்கள். என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, அப்படியே காஃபி டம்ளர் தூக்கி நடுசுல போட்டுறோம், சாப்பிட்டு பிளேட் அந்தால போட்டுறோம். இதெல்லாம் நம்மளுக்கு கைவந்த கலை. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் பாத்தீங்களா, பயங்கர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா விளையாட்டு பண்ணும். ஆனா ஆண்டவர் பரலோகத்தின் தன்மைகளும் ஆவிக்குரிய தன்மைகளும் இதிலே ரொம்ப கவனமாக கர்த்தர் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் ராஜா என்கிறது கிடையாது. அவர் யார் என்றால், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இயேசுவை குறித்து சொல்லுகிறது. அவர் ராஜா கிடையாது. அவர் யாருன்னா ராஜாதி ராஜா. 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் கர்த்தர் கிடையாது, அவர் கர்த்தாதி கர்த்தா. ஏன்னா கர்த்தர்கள் இருப்பார்கள், அதுக்கு மேல இருப்பாங்க, ராஜாக்கள் இருப்பாங்க, அதுக்கு மேல இருப்பாங்க. சிஸ்டமாக ஒவ்வொன்றாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய வீடை குறித்து கட்டும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தூபங்களை செய்து அவர் 3 வகைகளாக வைத்து பரிசுத்த பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம் என்று சரியாக ஆண்டவர் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் போது சரியாக சொல்லுவார். அங்க 3 கோத்திரம் இருக்கணும், இங்க 3 கோத்திரம் இருக்கணும், இந்த பக்கம் 3 கோத்திரம் இருக்கணும், பின்னாடி 3 கோத்திரம் இருக்கணும். மேல தீ எழும்பும் போது இந்த கோத்திரம் முதல்ல போகணும், இந்த கோத்திரம் 2வது போகணும், இது 3வது போகணும். சரியாக கிரமமாக வரிசையாக அங்க நியமிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இந்த சிங்காசனத்திலே இன்னொரு ஒரு மகாபெரிய விஷயம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே ஒரு மகாபெரிய ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பரலோகத்திலும் இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலும் எளிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற காரியமா இவைகள் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்துக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்துக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, 1000 10,000 தேவதூதர்கள் இருக்கிற ஒரு இடமா இருக்கிறது. நிறைய தேவதூதர்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்க, சும்மா வேஸ்டா இருக்காங்கன்னு ஒரு ஏஞ்சல் கூட கிடையாது. Every angel has a purpose. Every angel has a unique function and purpose. ஒவ்வொரு தேவதூதர்களுக்கும் ஒரு வேலையும், அவர்களுக்கு பெயரும், அவர்களுக்கு தன்மைகளும் நியமிக்கப்பட்டிருக்கும். தேவதூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் வேஸ்ட், ஒரு வேலை கிடையாது. நல்ல ஊர சுத்தி ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் காரியம் இருக்கும், நோக்கம் இருக்கும், சித்தம் இருக்கும். வேகமாக செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. ஏஞ்சல்ஸ்க்கு ஜோக் அடிக்கிறது புரியாது, பிடிக்காது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு
சரியாக செயல்படுவார்கள், சரியாக பேசுவார்கள், காரியத்திலே கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். ரொம்ப விசித்திரமாய் இந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் கட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற சில தேவதூதர்களை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு தேவதூதனுடைய பெயரும் அவனுடைய வேலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அங்கே காபிரியேல் என்கிற ஒரு தூதன் இருக்கிறான். இந்த காபிரியேல் அவனுக்கு கூட்டமைப்பிலே தேவதூதர்கள் இருப்பாங்க. கேப்ரியல்லாஸ் அப்படி நிறைய பேர் வச்சு அவனுக்கு கீழே நிறைய அவனுடைய கூட்டர்களும் தேவதூதர்கள் இருப்பாங்க. இந்த கேப்ரியேல் அப்படிங்கிற ஒரு எல்லா கூட்டத்துக்கும் ஒரே ஒரு வேலை. என்ன வேலைன்னா மெசஞ்சர், மெசேஜ் மட்டும் கொடுக்கிற ஒரு வேலை. ஒருவேளை உங்களை பார்க்கறதுக்கு கேப்ரியேல் வந்தார் அப்படின்னா சண்டை போட வர மாட்டாங்க, வேற விஷயத்தை வர மாட்டாங்க. உடனே நீங்க அறிவிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கேப்ரியேல் வந்தாலே செய்தியோட வந்திருக்கிறாங்க, மெசேஜோட வந்திருக்கிறாங்க. சோ ஆவிக்குரிய மண்டலத்துல கேப்ரியேல் தான் மெசேஜ். இப்போ உங்களுக்கு ஒரு செய்தி வரணும் அப்படின்னா அது கேப்ரியேல் மூலமாக தான் கர்த்தர் அனுப்பி விடுவார். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து கேப்ரியேலுக்கு சொல்லப்படும், அந்த கூட்டமைப்பு சொல்லப்படும், அவர்கள் மூலமாக செய்தி வரும். அங்கிருந்து மரியாதை பார்க்க வருவார்கள், அங்கிருந்து சகரியாவை பார்க்க வருவார்கள், அங்கிருந்து மனிதர்களுக்கு பார்த்து காரியங்களை சொல்லும்படியாக செய்தியை அழைத்துக் கொண்டு வருவார்கள். இன்னொரு ஒரு கூட்டமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இன்னொரு ஒரு கூட்டமைப்பு, தேவதூதனுடைய கூட்டமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மிகாவேல் என்கிற ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரே ஒரு வேலை, போர் செய்வதுதான் வேலை. மிகாவேல், மைக்கேல், அவன் அந்த ஏஞ்சல் ரிலீஸ் ஆயிட்டுனா அங்க போர் பற்றி தான் நடக்கும், போர் சம்பந்தமாக தான் வருவாங்க. He is an angel of war. சோ கேப்ரியேல் வந்தா செய்தி வரும், மைக்கேல் வந்தா போர் வரும். ஆண்டவர் போருக்கு அனுப்பணும்னா கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்கேலுக்கு தான் ஆண்டவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, சொல்வாங்க. ரேங்கிங் சிஸ்டம், ஆர்டர் சிஸ்டம், வழிமுறைகள் வசதியாக வரிசையாக அவைகள் கிரமமாக வைக்கப்பட்டிருக்கும். இன்னொரு ஒரு தேவதூதன் இருக்கிறார், ரஃபேல் என்கிற ஒரு தேவதூதன் இருக்கிறார்கள். அந்த கூட்டமைப்பு என்ன பண்ணும்னா ஹீலிங் சம்பந்தமாக காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் ரஃபேல் என்கிற ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார். அதுபோல இன்னொரு ஒரு தேவதூதனை பற்றி பேசுகிறேன். சேராபின் என்கிற ஒரு தேவதூதன் இருக்கிறார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வகைகள் உண்டு, சில காரியங்கள் மாத்திரம் சொல்லுகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சேராபின்கள் நிற்பார்கள். சேராபின்கள் அப்படினாலே ஃபயர் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அக்கினி அனுப்பணும் அப்படின்னா அக்கினியை தனியா அனுப்ப மாட்டாரு, டிபார்ட்மெண்ட் மூலமா அனுப்புவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் மூலமா வரும் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்? சேராபீன்கள் வருவாங்க. ஒரு இடத்துல அக்கினி வரணும்னா கண்டிப்பா சேராபீன் வருவாங்க. அதுக்கப்புறம் மகிமை வரணும்னா கேருபீன்கள் வருவாங்க. கேருபீன்கள் அப்படின்னா carriers of God's glory, கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறவர்கள் என்று அர்த்தம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மகிமையை சுமக்கிறவர்கள். ஆண்டவர் எல்லாமே கிரமமாக வரிசையாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். இப்படி செய்கிறதுல ஒரு சட்டத்தை நியமிச்சு வச்சுட்டாங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா ஆவிக்குரிய மண்டலத்துல எப்படி செயல்படுகிறது, ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளாக எப்படி செல்வது, அதுக்குள்ளாக உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனை எப்படி பெற்றுக்கொண்டு பூமியிலே அந்த ஜீவனிலே வாழ்வது என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு நீங்கள் புரிய வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆவிக்குரிய மண்டலத்திலே ஆர்டராக, ரேங்காக, சிஸ்டமாக, வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே கர்த்தர் ஒரு சட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறார். இந்த சட்டத்தை நீங்க கண்டிப்பா புரியணும். இத புரிஞ்சீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக விசேஷமாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சங்கீதம் 115ஆம் சங்கீதத்துக்கு வாருங்கள். இந்த ஆவிக்குரிய மண்டலங்கள் சட்ட ரீதியாக உள்ள மண்டலமாக இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தை குறித்து அநேக காரியங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான வழிமுறைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 115ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் ஒரு சட்டமாக ஒரு விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறார். இதை கண்டிப்பாக கிறிஸ்தவர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறவர்களும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறவர்களும் கண்டிப்பாக for sure you have to understand this, கண்டிப்பாக இதை புரிய வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் கண்டிப்பாக இதை தெரிந்திருக்க வேண்டும். சங்கீதம் 115ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பக்கம் 743. வேதாகம் வைத்திருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. பக்கம் 743, சங்கீதம் 115:16 15-16 ரெண்டு வசனத்தை சத்தமாய் வாசிப்போமா? வாசிங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 16ஆம் வசனம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தை படைத்தவர் ஆண்டவர் தான், பூமியை படைத்தவர் ஆண்டவர் தான், எல்லாம் ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்காங்க. பூமி மனிதனுக்கு கொடுத்துட்டாங்க.
பூமியை மனிதனுக்கு கொடுத்து விட்டார். பூமியினுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்து விட்டார். இது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இந்த காரியங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு பூமியிலே மனிதனுடைய எல்கைகளுக்கு இவைகள் நியமிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்துக்கு மேல் ஊரும் சகல பிராணிகள், ஆழக்கடவர்கள். 28ஆம் வசனம், பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்தங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். Every dominion upon the face of the earth, எல்லாவற்றையும் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்து விட்டார். ஆவிக்குரிய மண்டலங்கள் லீகலாக இருக்கும், சட்டத்தின் பிரமாணமாக சரியாக இருக்கும். சட்டத்தை பிசுறாது, சட்டத்தை தாண்டி செய்ய மாட்டாங்க. சட்டத்தை உடைச்சி ஆண்டு எதுவுமே செய்ய முடியாது. அது பிசாசுக்கு ஒரே மாதிரி தான், அது தேவதூதர்களுக்கும் ஒரு மாதிரி தான், பரலோகத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான். ஆகவே ஆண்டவர் சட்டமாக நியமித்து பூமியினுடைய காரியங்கள், பிசிக்கலாக இருக்கிற காரியங்கள், பூமியில கொடுக்கப்படுகிற காரியங்கள் சகலமும் கிரமமாக அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்று அது நடக்க ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். இந்த காரியத்தை பிசாசுக்கு பிசாசு உடனே வாங்கிக்கிறான், பிசாசு உடனே விற்று போடுறாங்க. விற்று போட்ட உடனே பிசாசுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த பெயரை பாருங்களேன், அந்த பெயரை வாஸ்தா ஆண்டவர் என்ன கொடுத்து எந்த இடத்திலிருந்து ஆதாம் இழந்து போனான் என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே இந்த அதிகாரத்தை பிசாசுக்கு விற்று போட்டவுடன் அவனுக்கு ஒரு பெயர் வருகிறது. என்ன பெயர் வருகிறது? 4ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், the God of this world, அவர்களுடைய மனதை குருடாக்கி போட்டான். ஆண்டவர் அந்த பதவியை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா ஆதாமுக்கு தான் கொடுத்தான். ஆதாமுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆளுகை என்கிற பெயரிலே கொடுத்தாங்க. ஒரிஜினலாக அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, God of this world என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டம் இப்பொழுது பிசாசு வைத்துக் கொண்டான். அவன் தான் பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்கிற பட்டத்தை வைத்துக் கொண்டான். ஒரிஜினலாக இங்க இருந்தது இங்க ஷிஃப்ட் ஆச்சு. என்ன நிலைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். பயங்கரமான பிரமாணத்தினுடைய அதிகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மனிதனுடைய காரியத்தில் செயல்படும் பொழுது ஒரு காரியத்தை புரிய வேண்டும், முக்கியமாக புரிய வேண்டும். ஆண்டவர் மனிதனுடைய துணை இல்லாமல் எந்த ஒரு ஆவிக்குரிய காரியத்தையும் பூமியிலே செய்ய மாட்டார். Without the inclusion of a human being, God will never release a substance of life upon the face of the earth. ஆண்டவர் லீகலாக, ஆவிக்குரிய பிரமாணமாக, சட்டமாக முடியாதுன்னு கிடையாது. சாவரினா கத்தரால் செய்ய முடியும். அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் உருவாக்கியவர், என்னன்னாலும் செய்ய முடியும். ஆனா சட்டமாக வைத்திருக்கிறாங்க. மனிதன் இல்லாமல், மனிதனுடைய இன்க்ளூஷன் இல்லாமல், அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய உலகங்களை நான் தொடமாட்டேன், அவனுடைய காரியங்களை நான் கட்டவிழ்க்க மாட்டேன் என்று தன்னையை கட்டுப்படுத்தி ஒரு சட்டமாக ஆண்டவர் நியமித்து வைத்து விட்டார். இப்பொழுது நான் சொன்னேன், ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்க்கை இருக்கிறது, ஆவிக்குரிய உலகத்திலே ஜீவன் இருக்கிறது, ஆவிக்குரிய உலகத்திலே உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது, ஆவிக்குரிய உலகத்திலே கோடடிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே எல்லா காரியங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியில கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் ஒரு சோல்கேட், ஒரு மனிதன் நடுவில் நின்று சில காரியங்களை செய்ய வேண்டும். இதை கர்த்தர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதாகமம் முழுவதும் இது நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பூமியில ஏதாவது செய்யணும்னா மனுஷனை இழுத்துட்டு வருவாங்க. என்ன நடக்குது பாருங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இறங்கி வருகிறார். 7ஆம் வசனம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் படுகிற கூக்குரலை கேட்டுகிறேன், படுக வேதனை அறிந்திருக்கிறேன், எகிப்தியர் கைக்கு விடுதலையாக்க வந்திருக்கிறேன். எகிப்தில் இருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபிசியரும் இருக்கிறமான பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சரி, இறங்க வேண்டியதானே, இறங்கிட்டாங்க. கூக்குரல் சன்னில் வந்தது, ஆகவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை பாருங்க. பார்வோனிடத்துல போன்னு சொல்லுவாங்க. ஏன் போக வேண்டியதானே?
வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியதானே? இல்ல, நடுசுல ஒருத்தனை விட்டு ஒரு மனிதனை வைத்து அவன் மூலமாக வாதைகள், அவன் மூலமாக ஆவிக்குரிய மண்டலத்தின் துணை, அவன் மூலமாக தேவதூதருடைய பட்டாளத்தின் ரிலீஸ், தேவதூதரினுடைய கட்டவிழ்ப்பு, எல்லாவற்றையும் மனிதன் நடுசுல சோல்கேட் பிடித்தவனாய் ஆத்மா உள்ளவன் நடுவில் நின்று கொண்டிருந்து ஆவிக்குரிய மண்டலத்தையும் பூமியினுடைய கட்டவிழ்ப்புகளையும் நடுவில் நின்று செயல்படுத்துகிறதுக்கு ஒரு மனிதன் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இத உங்க லைஃப்ல ஆண்டவர் புது தொடக்கங்களை கொடுக்கணும்னா there must be a gate in between which releases the glory of God, which releases the power of God, which releases the life and the material and the substance of God. தேவனுடைய வெளிச்சத்தையும் பிரமாணங்களையும் கிரியைகளையும் பூமியிலே ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நடப்பிக்கிற ஒரு கூட்டமும் ஒரு ஜனமும் எழுப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்கறாங்க 13ஆம் வசனம், மோசே உம்முடைய நாமம் என்னன்னு கேட்கிறான். உடனே 14ஆம் வசனம் சொல்றாங்க, இருக்கிறவராகவே இருக்கிறேன், I am that I am, யாடே வாஹே என்று கர்த்தர் சத்தமிட்டு சொல்லுகிறார். I am, இருக்கிறேன், present, here, ஆவியாய் I am here, இப்பொழுதே எந்த நேரத்தில் அப்படியே இருக்கிறேன். I will be that I want to be, I shall be that I can be இப்படின்னு சொல்லி அது மாற்றப்படும். ஆண்டவர் எந்த நிலைக்கும் அவர் மாற்றப்பட்டு இருக்க முடியும். 15ஆம் வசனம் பாருங்க, மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிறார். அதுதான் அவருடைய நாமம். 16ஆம் வசனம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற மனிதர்களுக்கு பிதாக்களுக்கு தரிசனமாகி நிச்சயமா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனம் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நீ போன்னு ஆண்டவர் சொல்வாங்க. கண்டிப்பாக மனிதனை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். இதனுடைய தன்மைகள் மந்திரவாதிகளுக்கு நன்றாக தெரியும். மந்திரம் செய்கிறவர்களுக்கும் பிசாசினுடைய உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கும் நன்றாக தெரியும். Without any human agent, no sorcery can be done. ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு இல்லாமல், ஒரு ஹியூமன் ஏஜென்ட் இல்லாமல் எந்த ஒரு பிசாசும் ஆளுகைகளை செய்ய வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, வேற வழியே கிடையாது. கண்டிப்பா ஒரு ஹியூமன் ஏஜென்ட் வச்சுதான் செய்வாங்க. சம்டைம்ஸ் நைட் தூங்கும் போது ஒரு மாதிரி மூக்கலாம் அப்படியே அடிச்சு, மூக்கலாம் அப்படி பொத்தி இப்படி அப்படிலாம் எந்திக்கிற மாதிரி இருக்கும், பிசாசு எல்லாம் துரத்துற மாதிரி இருக்கும், யாராவது அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். சில ஏதாவது அட்டாக்ஸ் வரும், போராட்டங்கள் நம்ம ஒரு பேர் சொல்லுவோம். அந்த போராட்டங்கள் தானாவே வர வாய்ப்பே கிடையாது. There has to be a human agent. ஒரு ஹியூமன் ஏஜென்ட் வச்சு, மந்திரவாதி வச்சு, அதை பாயிண்ட் அவுட் வச்சு, டெரிட்டரி ஸ்பிரிட் என்று சொல்லி ஆளுகைகளை கொண்டு வந்து நடுசுல ஆல்டரை கட்டி, ஆல்டர்ல இருந்து போர்ட்டல்ஸ் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற ஸ்பிரிட் ட்ரம்ஸ் பூமியில ரிலீஸ் பண்ணி, சில பவர்ஸ், அங்க பவர்ஸ், நம்பர் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவாங்க, பவர்ஸ் ரிலீஸ் பண்ணி, சோல் கோட் வாங்கி, ஸ்டார் கோட் வாங்கி, நிறைய காரியங்களை வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் தான் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் சரியாக கிரமமாக செய்வார்கள். இந்த பிசாசின் உலகங்கள், ஆவிக்குரிய மண்டலத்தின் சட்டங்கள் எல்லாம் தெரியும். நம்ம தான் கூமுட்ட மாதிரி சும்மா அப்படியே அடிக்கிறது, அது என்னெல்லாம் வருதோ அவளுக்கும் தூக்கிக்கிறது, மத்தெல்லாம் அந்தால விட்டுறது. அப்படி கிடையாது. நம்ம சரியா எடுக்க போகிறோம். கர்த்தருடைய ராஜ்யம் பூமியில வர போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கோத்திரம் எழுப்பப்பட போகிறது. தேவனுடைய கிரியைகளை தாராளமாய் உண்மையாய் பூமியில அடிச்சு நிறைவேற்றுகிற கோத்திரம் எழுப்பப்பட போகிறது. சத்தமே ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரியாய் ஆவிக்குரிய ஆபரேஷன், ஆவிக்குரிய மண்டலத்தின் ஆபரேஷனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் லேகியோன் என்கிற பிசாசை துரத்துகிறார். அவன் மனிதனாக ஹியூமன் ஏஜென்ட் மாதிரி நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் இன்னொரு ஒரு வெசல்குள்ள போகிறதுக்கு சொல்லுகிறான். அது பந்தியை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். உடனே பந்தியை நோக்கி அது செல்கிறது. இப்படியாக ஆண்டவர் மனிதனை வைத்துக் கொண்டுதான் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதன் மூலமாக இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரொம்ப விசித்திரமான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய ஆபரேஷன், ஆவிக்குரிய மண்டலம் எப்படி செயல்படுகிறது என்பது சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த 10ஆம் அதிகாரத்துல இந்த மனிதன் செய்தனாலதான் இன்றைக்கு நம்ம ஊர்ல சர்ச் உருவாயிருக்குது. ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்கு ரொம்ப நம்ம நன்றி செலுத்தணும். நீங்க இந்த மனிதன்லாம் நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மனிதன் இல்லைன்னா புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வந்திருக்காது நான் எண்ணுகிறேன். இந்த கொர்நேலியு இந்த மனிதனுடைய தான ஜெபங்களும் அவனுடைய தான தர்மங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எத்தனை நிமித்தமாக முதல் முறையாக புறஜாதிகளுக்கு நமக்கு சுவிசேஷம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் ரொம்ப விசித்திரமான சம்பவம். பாருங்களேன், 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம், இத்தாலியில இருக்கிற ஒரு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான், 100க்கு அதிபதி. அவனுக்கு பேர் கொர்நேலியு.
இருக்கும். அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஆண்டவரை அறியாதவன், ஆனால் கர்த்தரை நோக்கி சரியாய் ஜெபம் பண்ணுகிறவன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். 3ஆம் வசனம், பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியோ என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு ஸ்பிரிட் ரெவலேஷன் நடக்குது, சாவரின் என்கவுண்டர் நடக்குது. ஒரு தேவதூதன் வருகிறான். 4ஆம் வசனம், முற்று பார்க்கிறான். உடனே ஆண்டவரை என்ன என்று கேட்கிறான். உடனே அவர் சொல்கிறார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் அவன் சந்ததியில் எழும்பி விட்டது. இப்ப நீ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், உனக்கு இது தரேன் இது தரேன் இது தரேன் இது தரேன்னு சொல்லிருக்கலாம். சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, போய் பேதுருவை போய் பாருன்னு சொல்றாங்க. அவன் எங்கேயோ இருக்கிறான். அவன் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தரிசனம் வரும். அங்க ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை தருவாங்க, அதெல்லாம் அடிச்சு பூசிமாங்க, முடியாது முடியாதுமா, அதுக்கப்புறம் கிளம்பி போவார். அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஏன் அந்த தேவதூதனே சொல்லிருக்க வேண்டியதானே, தேவதூதனே சுவிசேஷத்தை சொல்லிருக்க வேண்டியதானே, போ பேதுருட்டு போ, பேதுரு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது பேதுருட்டு பாருங்க. 4-5ஆம் வசனம், நீ பேதுரு என்கிற ஒரு மனிதன் இருப்பான், சீமோன்கிறவன் இருப்பான், அவன் தோல் 12 சீமோன் என்கிறவன் வீட்டுல தங்கி இருக்கிறான், அங்க போன்னு சொல்றாங்க. உன்னை இங்க போறாங்க. கரெக்டா அங்க ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து போவாங்க. அந்த நாள் போயிட்டு கரெக்டா அங்க போகவும் இவர் கரெக்டா பசியில மேல இருப்பார். எல்லாம் சரியா கரெக்டா நடந்துட்டே இருக்கும். அப்ப இறங்கி வருகிறார், இவர் போகிறார். 14ஆம் வசனம், தரிசனத்தை யோசிச்சுட்டு இருக்கும் போதே வெளியே கேட்கறாங்க. 19ஆம் வசனம், சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அங்க சத்தம் விடுகிறாங்க, உன்னை கூப்பிடுறாங்க, உன்னை போகிறார். இவர் போகும்போது 23ஆம் வசனம், மறுநாள்ல கிளம்பி போகிறார். அங்க போய் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அங்க போய் அங்க போன உடனே கொர்நேலியு சொல்றார், நான் இப்படி ஜெபம் பண்ணிருந்தேன். 30ஆம் வசனம், ஜெபம் பண்ணிருந்தேன். ஒரு தேவதூதன் வந்தாரு, நின்னுட்டு உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. 31ஆம் வசனம், தான தர்மங்கள் என்னிடத்துல வந்துச்சுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் சொல்லாம, இந்த பேதுருன்னு ஒருத்தனை போய் பாரு, அவன் மீதியை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 34ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளது என்றும் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறான். வாய்களை திறந்து அறிவிக்க ஆரம்பிக்கிறான். Gospel belongs to human being and not to angels. சுவிசேஷத்தை அறிவிக்க சக்தி வாய்ந்த ஒரே ஜீவன் யார் அப்படின்னா அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கிறதுக்கு, அதை பூமியிலே கட்டவிழ்க்கிறதுக்கு தேவன் மனிதர்களையும் ஆத்துமாக்களையும் சரியா மேப் பண்ணி சரியா நிலைப்படுத்தி நின்று கொண்டிருக்கிற ஆவின் மண்டலத்திலே கால்களை வைத்து, தலையை ஆவிக்குரிய உலகத்தினுடைய அதிக இடத்திலே வைத்து, கால்களை பூமியில வைத்துக் கொண்டு சரியான நிலையில நின்று கொண்டு சரியாய் சுவிசேஷத்தை தைரியமாய் மண்டலங்களிலிருந்து பேசுகிற மனிதர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் பேசுகிறார். பேசிட்டு இருக்கும்போது ஒரு அழகான வசனம் சொல்லுகிறார். 38ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். கூட இருந்தபடினால் பிசாசு வல்லமையில் இது பண்றாருன்னா அபிஷேகத்தை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் பாட்டு பேசிட்டே இருக்கிறார். ஒரு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டே இருக்கிறார். 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கையில் வசனம் கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுருக்கே ஷாக் ஆயிட்டு, யோசிக்கவே இல்லை பேதுரு. ஆக்சுவலா எதுக்கு தேவதூதன் வந்தாங்க தெரியுமா? சரி, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு தேவதூதன் வருகிறான். எதுக்கு வந்தாங்க தெரியுமா? 44ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதுக்கு. தேவதூதனே கட்டவிழ்ச்சிருக்க வேண்டியதானே, கட்டவிழ்க்கல. மனிதனை, அப்போஸ்தலனை, நடுவில் நிற்கிற மனிதனை ஸ்பிரிட்ரம் இப்படிதான் ஆபரேட் பண்ணும். ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக காத்திருக்கிறார். பெரிய எழுப்புதல் பூமியில வரப்போகிறது. அதை யார் செய்ய போகிறார் தெரியுமா? இங்க இருந்து அவன் செய்வான். அந்த ஊழியக்காரர் நல்ல ஜெபம் பண்றார், அந்த ஊழியம் மூலம் வரும். இந்த ஊழியக்காரர் நல்ல ஜெபம் பண்றார், இந்த ஊழியமா வரும். இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல், அனுமதி இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறவன் நான் அல்ல. கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று சரியாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்திலே, சரியான காலத்திலே, சரியான மனிதர்கள் நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தரமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய காரியங்களை கட்டவிழ்க்கிற ஒரு சந்ததி எழுப்பப்பட வேண்டும். அது இந்த இடத்திலே இருந்து எழுப்பப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவன் அந்த மனிதனை தேடி வந்திருக்கிறார். இன்னொரு சம்பவம் வாசித்து இன்னும் இந்த காரியத்தை புரியும்படியாக ஒரு சம்பவம் மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க பைபிள் முழுவதும் எல்லா இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க, இதான் வரும். தானியேல்னா தானியேல் இருக்கும், எரேமியானா எரேமியா இருப்பாங்க, எசேக்கியேல்னா எசேக்கியேல் நிப்பாங்க, ஏசாயானா ஏசாயா நிப்பாங்க. தீர்க்க தரிசனத்தை பேசுவதற்கு ஒரு
மனிதனை தேடினேன். Every purposes of God must be released through the soul gate. மனிதன் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மிகவும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் realm, ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய செயல்பாடுகள் இதிலே அழகாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், 3ஆம் வசனம், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். ஆண்டவரே, நீரே அதை அறிவீர்னு சொல்றாங்க. 4ஆம் வசனம், அப்பொழுது அவர், இந்த எலும்புகளை குறித்து வாயை திறந்து பேசு, பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு சொல்றாங்க. 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனம் யாரை பார்த்து பேசுறாங்க நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் யாரை பார்த்து பேசுறாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இப்ப ஆண்டவர் இப்படி நிக்கிறாங்க, அங்க எலும்பு இருக்குது, எலும்புகளை நோக்கி ஸ்பிரிட் ரம்ல இருந்து ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து பேசுறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் அப்படின்னு சொல்லணும். சொன்ன உடனே ஏதாவது நடந்துச்சா? நடக்கல. பேசுறது யாரு? யாவே, கர்த்தர், மகாபெரிய தேவன், உலகத்தை உருவாக்கியவர், பூமியை உருவாக்கியவர், பூமியும் அது நிறைவும் உலகமும் அவருடைய குடிகளும் கர்த்தருடையது, பூமி அனைத்துக்கும் ராஜா, மகிமை, பிரபா, ராஜாங்கத்தை உடையவர். அவர் பேசுகிறார், ஒண்ணு நடக்கல. இத போய் எரேமியாட்ட வந்துட்டு சொல்லுப்பா, Spirit has spoken, you speak. Spirit has spoken, you speak அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 7ஆம் வசனம், எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கையிலே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. Hallelujah, hallelujah. This is the operation of the Spirit. இப்படிதாங்க கட்டவிழ்க்கப்படும். இதுதான் ஒரே வழி. கர்த்தர் ஜீவன் வைத்திருக்கிறார், எனக்காக எல்லாத்தையும் வைத்திருக்கிறார், எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வாயை திறந்து ரிலீஸ் பண்ணு. உங்க நாக்குல ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வாயில பல மண்டலங்களை கட்டவிழ்க்கிற சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கண்ணுக்கு தெரியல, எப்படி நடக்கும் தெரியல, எப்படி போகும் தெரியல, ஆனா ஒண்ணு சொல்றேன், விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். இப்பொழுதே எலும்புகள் உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே தசைகள் உண்டாயிருப்பதாக, இப்பொழுதே உயிரடைவாயாக. ஏன்? The Spirit has spoken. ஆவி பேசிட்டு நான் பேசுறேன். ஹல்லேலூயா. இதுதான் பயங்கரமான ரகசியம். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் ஆவியின் பட்டயமாகிய வார்த்தையை கையில கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை இங்க இருக்கிற பிரயோஜனம் இல்ல, இந்த வார்த்தை இங்க இருக்கிற பிரயோஜனம். வார்த்தை மாம்சமா மாறி வாயில வெளியே வரணும். ஹல்லேலூயா. வார்த்தையா இருக்கிற பிரயோஜனம் இல்ல, வார்த்தை மாம்சமா மாறணும். எப்படி மாம்சமா மாறணும்? உங்க ரத்தத்துல இருக்கணும், உங்க ஞானத்துல இருக்கணும், உங்க சிந்தனையில எழுதப்பட்டிருக்கணும். நான் கிறிஸ்துவுடனே இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல, Christ lives in me. இப்பொழுது கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே அவருக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறேன். நான் தேவனுக்குள்ளாக வசிக்கிறவர், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே பேசுகிறேன். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல சூழ்நிலையை மாத்துறது எப்படி? கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே, தயவு செய்து இறங்கும் ஆண்டவரே, பிரச்சனையில இருக்கிறேன் ஆண்டவரே, தயவு செய்து இறங்கும் ஆண்டவரே, அப்படிலாம் இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரம் உள்ளவனாய் பேசுகிறேன், இந்த கட்டு உடைக்கப்படுவதாக. ஏன்? ஆவி பேசிட்டு நான் பேசுறேன். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, ஆகவே அப்படின்னு எவன்லாம் எடுக்கிறானோ அவன்லாம் வேற மண்டலத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான். ஆண்டவர் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, உங்க பிரெயின் வேற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வார்த்தை தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க பேசிட்டீங்கன்னு ஆண்டவர் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், வாய்களை பேசுறீங்கன்னு தெரிஞ்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன். கர்த்தர் வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருப்பார், வாய்களை பேசிக்கொண்டே இருப்பீர்கள், வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். சுத்தி இருக்கிற ஜனங்கள் இயேசுவை தரிசித்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தரை பார்க்கிற ஒரு கூட்டம் எழும்பும். கர்த்தர் எழுப்புதலை கொடுப்பார், பரிபூரணத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், கிருபைகளை கொடுப்பார், இரக்கங்களை கட்டவிழ்ப்பார். நீங்கள் திறக்கப்பட்ட வானமாய் பூமியிலே நடக்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் வருகிறார். சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 28:18
மத்தேயு 28:18. Just the flesh from the heart stop. Klibrahani kafun nakhni brahani kankralisto afrada. 28:18. யா வாசிங்க. சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அதிகாரம்? எவ்வளவு அதிகாரம்? எங்கெல்லாம்? பூமி மட்டுமா? வானமும் பூமியும். அதுக்கப்புறம் சொல்றாங்க 19ஆம் வசனம், ஆகையால் போங்க. Therefore go. Why? I have given you authority. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரொம்ப ஒரு அழகான வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய கொஞ்ச வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்படியே போட்டிருக்கிறது. எப்படி போட்டிருக்கிறது? எப்படி போட்டிருக்கிறது? வாசிங்களா உங்க பைபிள் அந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்களேன். அந்த சகலங்கிறத பார்த்து அப்படி கையை அது மேல தூக்கி வைங்க. கையை அது மேல தூக்கி வைங்க. வச்சு எங்க இருக்குன்னு பாருங்க. ஓரமா குட்டியோன்னு இருக்கு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குது? சகல சகல சகல. இனிமே என்னைக்காவது போராட்டம் இருக்குது, பிசாசனை துரத்துதுன்னு சொன்னீங்க, மண்டையிலே அடிப்பேன். உங்களை அடிக்குமா? நீங்க விசுவாசிக்கிறனால உங்களை அடிக்குது. நீங்க இனிமே வேற மாதிரி விசுவாசிங்க. அவன் என்ன துரத்த மாட்டான், நான் அவனை துரத்த போறேன். செத்தலம் அவனை, என் ஏரியாக்குள்ள வந்தாலே நீ செத்த அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்க எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொப்பனத்துல தொட முடியாது, தூக்கத்துல தொட முடியாது. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது களை விதைக்க முடியாது. குடுகுடுவக்காரன், அந்த குடுகுடுப்பக்காரன் வந்து அடிக்க முடியாது. எவனும் உங்களை தொட முடியாது. ஒரு மந்திரவாதி உங்களை தொட முடியாது. ஒரு சூனியக்காரன் உங்களை தொட முடியாது. ஒரு சூனியம் பலிக்காது. ஏன்? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னா, டைமென்ஷன் அதிகாரம் இருக்கிறது தெரிஞ்சிட்டீங்கன்னா முடிஞ்சது. அல்ல கத்தாவே போ, பிசாசே போ, கத்தாவே போ. அப்ப என்ன சொல்ல? கத்தார் சகல அதிகாரங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போமா? லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அடுத்து சத்தமா வாசிங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த விசுவாசம் நம்மளுக்கு தேவை. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. ஏன் சேதப்படுத்த மாட்டாது? எழுதி இருக்கிறதை நான் பேசியிருக்கிறேன், ஆகவே சேதப்படுத்த மாட்டேன். இப்படிதான் ஆவி ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. எங்க ஆரம்பிக்கும் தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது, இருக்கு அது மட்டும் தெரியும். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am present always now. இப்படியே ஒவ்வொரு இதுலயும் இப்படி பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை தூக்கிட்டே இருப்பாங்க, தூக்கிட்டே இருப்பாங்க, மேல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிருபை வந்துகிட்டே இருக்கும், இறக்கம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய உலகம் ஜெயிச்சுட்டே இருக்கும். ஜெயத்தை நோக்கியே போக மாட்டீங்க. You will not be running after success. Success will run after you. நீங்க ஜெயத்தை நோக்கி ஓட மாட்டீங்க, ஜெயம் உங்களை நோக்கி ஓடி வரும். நீங்கள் வெற்றியை நோக்கி ஓட மாட்டீர்கள், வெற்றி உங்களை நோக்கி ஓடி வரும். நீங்கள் பரலோகத்தை நோக்கி ஓட மாட்டீர்கள், பரலோகம் உங்களை நோக்கி ஓடி வரும். You will be a magnet that attracts God's glory and God's power. உங்களை நோக்கி மேக்னெட் மாதிரி கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் அதிகாரங்களும் உங்களை நோக்கி வரும். ஏனென்றால் இதுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலம் பராக்கிரமத்தின் நாட்கள் என்கிற காலம். சங்கீதம் 110:3 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. This is the days of his God's power. ஆண்டவருடைய வல்லமையின் நாட்கள் இந்த நாட்கள். ஒருவேளை கர்த்தருடைய வல்லமையின் நாட்கள் என்னது என்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் எங்களுடைய யூடியூப்ல அந்த செய்தி இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த யூடியூப்ல போய் கேளுங்க. இந்த நாட்கள் பராக்கிரமத்தின் நாட்கள், the days of God's power என்கிற ஒரு செய்தி இருக்கும். அந்த செய்தியை நீங்கள் கேட்டுவிட்டு இந்த செய்தியை நீங்கள் சேர்த்து நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். வித்தியாசமாக உங்கள் இதயத்தில் எழுதப்படும். கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாட்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த வல்லமையும் அதிகாரமும் உங்களிடத்தில் கொடுத்து கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தை கரத்திலே வைத்துக் கொண்டு யாவரும் நாம் எழுந்து நிற்போம். கரத்திலே வேதாகமத்தை ஏந்தி கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இந்த வல்லமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரோமர் 10:6 பக்கம் 218. விசுவாசத்தினாலாகும் நீதியானது, விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்?
அது எப்படி கிறிஸ்துவ பரலோகத்துல இறக்கிட்டு கொண்டு வர? யார் இறக்கிட்டு கொண்டு வருவா? எந்த லிப்ட் வழியா வருவாங்க? எந்த பிளேன்ல வருவாங்க? யார் வருவா? யார் இறக்கிட்டு வருவா? 7ஆம் வசனம். அல்லது கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குறவன் யார்? யாருப்பா கீழே போய் அந்த வார்த்தையை எடுத்துட்டு வர்றது என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். எந்த வார்த்தை? நீதியின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஜீவனுடைய வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கின்ற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 8ஆம் வசனத்தில் எல்லாரும் வாசிப்போமா? இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் என் வாயிலும் என் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. 11ஆம் வசனம். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதாகமத்தை நாம் மூடிக்கொள்வோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, the power of your word, the power of the authority that has been handed over to you. I have given you authority. நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். கொடுக்க போகிறேன் இல்ல, கொடுக்கிறதுக்காக காத்திருக்கிறேன் அல்ல, நீ கொஞ்சம் மாறணும் அதுக்கப்புறம் தாரேன் இல்ல. I have given you. நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். பிசாசின் சகல வல்லமைகளின் மீது நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். வானத்தையும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரம் அந்த ராஜ்யத்துக்கு இல்ல, அந்த உலகத்துக்கு இல்ல, அந்த மனிதனுக்கு இல்ல, கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே go and preach the gospel. வாய்களை திறந்து சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஆகவே தைரியமாய் பேசுங்கள். ஆகவே சத்தமிட்டு கூக்குரலிடுங்கள். நான் கண்ணால பார்க்கலையா எப்படி பேசுறது? விசுவாசம் கண்ணை திறந்து பேசு. மலையை பார்த்து பேசு. மார்க்கு 11ஆம் அதிகாரம். பயந்து போ என்று சொல். அது நடக்கும். அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனா நடக்கும். ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது Spirit has spoken. The Spirit has spoken. ஆவி பேசப்பட்டு விட்டது. ஆகவே நான் அதை மீண்டும் பேசுகிறேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ. இயேசு உங்களோடு இருக்கிறார், கூட இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் வார்த்தையாக இருக்கிறார், உங்கள் எண்ணமாக இருக்கிறார், உங்களுடைய கண்களாக இருக்கிறார். ஜீவநீரூற்று நீதானே, ஜீவநீரூற்று நீதானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, ஜீவநீரூற்று நீதானே, ஜீவநீரூற்று நீதானே, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன். குட்டி
நான் உந்தன் நாட்டுக்குட்டி அப்பா, நான் என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது, என் செவிகள் உடைய சத்தத்தை கேட்கிறது, என் வாய் உண்மை பேசுகிறது, என் சிந்தனை ஆவியாயிருக்கிறது, என் கண்கள் ஆவியாயிருக்கிறது, என் வார்த்தை ஆவியாயிருக்கிறது, என் இருதயம் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தரிலே களி கூறுகிறவனாயிருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை பேசுகிறவனாயிருக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. ஹalleluya, ஹalleluya, hallelujah, 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 hallelujah. உங்களுடைய வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கால் பூமியிலே தொடுகிறது, அது ஆவியின் மண்டலத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கால் பூமியை தொடுகிறது. இந்த கரங்களை இப்பொழுதே உயர்த்திக் கொள்ளுங்கள். இப்பொழுதே உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கட்டவிழ்த்து கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் பேசுங்கள். மலைகளை பார்த்து, கடல்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து ஸ்பீக். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, உங்கள் குடும்பத்தை பார்த்து ஜீவனை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள். ஒரு நிமிடம் தருகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த பிரகாரமாய் ஸ்பீக். Librahene karo kafna khole brahito stahana karasta halipe prohu kafna keke liste preshiti ka tapro po tapro na khalipe ko no pronaki dohne mo putte kali brahi kan kan confrontant anta kon vita ka la ka batte ka fita ket ko ati pakati fete ka ko fita ka கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் வாழ்க்கையின் எல்கைகளை மாற்றி இருக்கிறார், புதிய தொடக்கங்களை கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆவியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜீவனாலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த மகிமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். இதுவரை கண்ட எகிப்தனை இனிமேல் நீங்கள் காண்பது இல்லை. புதிய காரியங்கள், புதிய இறக்கங்கள், புதிய மேன்மைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தரிசனத்தை பேச போகிறீர்கள். கர்த்தருடைய அழைப்பை பெற்ற நீங்கள் ஊழியத்தை செய்ய போகிறீர்கள். கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அன்னைக்கு கொர்நேலியின் வாழ்க்கையில
வீட்டிலே நடந்த அதே எழுப்புதல் உங்களுடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் நடக்க போகிறது. புதிய தொடக்கங்கள், புதிய ஆரம்பங்கள், புதிய கிரியைகள் நடப்பிக்கப்பட போகிறது. இந்த சபையின் எல்கைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். புதிய காரியங்கள் தொடக்கப்பட போகிறது. இங்கே உள்ளே நுழைகிறவர்கள் சிங்காசனத்தை பார்க்க போகிறார்கள். ராஜ்யத்தின் மகிமையை பார்க்க போகிறார்கள். அற்புதங்கள் நடைபெற போகிறது. அடையாளங்கள் நடைபெற போகிறது. அடையாளங்களாய் மாற்றப்படுகிறீர்கள். You are the sign and wonder for this generation. இந்த தலைமுறைக்கு நீங்கள் தான் அடையாளம். இந்த தலைமுறைக்கு நீங்கள் தான் அற்புதம். அற்புதமாய் நடவுங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையை தொடுகிறார். மகிமையாய் 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 லெஃப்ரஹாகோ லெஹஷோ லெப்ரஹென்ன கசன ஹதோ அல்லெப்ரஹெத்தர ஹெஜஹை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. கர்த்தர் புதிய காரியங்களை, மேன்மைகளையும் இரக்கங்களையும் கிரியைகளையும் பராக்கிரமத்தையும் அவருடைய அற்புதத்தின் காலங்களையும் அவருடைய பராக்கிரமத்தின் நாட்களையும் நிறைவேற்ற போகிறார். Thank you wonderful Holy Spirit. நீர் புதிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பராக்கிரமத்தின் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் பார்க்கிற காலமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுற்றி இருக்கிற சூழல் இருளடைந்தது போல் இருக்கிறது. போர் மூன்று ஆண்டவரே வாழ்க்கை என்னவாகும் என்கிற ஒரு எண்ணங்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் உம்முடைய பராக்கிரமத்தின் கரம் வெளிப்பட்டு மகிமையாய் வெளிப்பட்டு உம்முடைய எழுப்புதலும் ராஜ்யமும் உண்டாயிருக்கும். வைராக்கியமாய் உம்மை விசுவாசிக்கிறோம். வைராக்கியமாய் உடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம். இந்த காலங்களில் எழுந்து நின்று கிறிஸ்தவர்களாய் ஜீவனுடையவர்களாய் பூமியின் மீது பேசி மண்டலங்களை மாற்றுகிறோம், எல்கைகளை மாற்றுகிறோம். ஒரே நாளில் ராஜ்யம் உருவாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரே நாளில் let nation rise in the mighty name of Jesus Christ. In the mighty name of Jesus Christ. கர்த்தர் இந்த நாளிலே செய்த எல்லாவற்றுக்காகவும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. Thank you wonderful Holy Spirit. கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறுத்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறுத்தாலும் உம்மோடுதான். கத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறுத்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னைய தந்தேனையா. ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறுத்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறுத்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறுத்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மறுத்தாலும் இயேசுவுக்காய். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்து உருவாக்கியவர், நீர் ஒருவரே அல்பா ஒமேகாவுமானவர், நீர் ஒருவரே முந்தினவரும் பிந்தினவருமானவர், நீர் ஒருவரே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், நீர் ஒருவரே ராஜா என்று அறிக்கையிடுகிறோம், நீர் ஒருவரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறோம். சீக்கிரமாய் பூமிக்கு திரும்பி வரும் இந்த வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நீரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிறோம், நீரே ராஜா என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.